வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஏதேன் தோட்டம். அடினியம் செடிகள் பூக்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப வருஷமாக நான் அடினியம் செடி வளர்த்துட்ருக்கேன். பாருங்கள், இப்போது மார்ச் ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகிட்டாலே இவங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டம். வெயில் வந்தாலே ரொம்ப அழகாக பூப்பாங்க. இங்கே பாருங்கள், இவங்க எல்லாம் வேறு ஒரு இடத்துல நான் வச்சுருந்தேன். இப்போ நல்லா அழகாக பூக்கிறதுனால எல்லாரையும் ரோட் சைடில் இது மேலே இது ரோடு எங்களுக்கு. இந்த ரோட் சைடில் எல்லாரையும் வச்சு நான் டிஸ்ப்ளே பண்ணிட்டேன். ரொம்ப அழகாக இருக்கும். கொத்தாக பூத்துருப்பாருங்க. இதெல்லாம் இப்போது ரீசெண்டாக வாங்கின செடி தான். ஒரு 6 months பேக் வாங்கினது தான். சிங்கிள் பெட்டல். இப்போ சிங்கிள் பெட்டல் கலெக்ஷன்ஸ் இப்போ நான் தேட ஆரம்பிச்சிருக்கேன். தேடி வாங்கி கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபெப்ரவரி மந்த்து செடிகளெல்லாம் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் நல்லா ட்ரிம் பண்ணி விட்டேன். ஃபுல்லாக ஒரு குச்சி கூட இல்லாமல் அழகாக ட்ரிம் பண்ணி விட்டுட்டு அதுக்கு எப்சம் சால்ட்டு, போன் மீல் கொடுத்தேன். முதல்ல போன் மீல் கொடுத்தேன். அப்புறம் 1 week கழித்து எப்சம் சால்ட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் பாருங்கள், போன மாதம் ஒரு 10-15 தேதிக்கு மேலே கடலை புண்ணாக்கு கரைசல் ஊற வச்சு நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அதை கொடுத்தேன். எவ்வளோ கொத்தாக பூக்குது பாருங்கள். இந்த கடலை புண்ணாக்கு கொடுத்ததுக்கப்புறம் நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப அழகாக பூத்துருக்கு. இந்த பாருங்கள், நிறைய கலெக்ஷன்ஸ் நான் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப பழைய செடிங்க. இதெல்லாம் வாங்கி ஒரு 4 years மேலே ஆச்சு. இங்கே பாருங்கள், இந்த வேர் பகுதி போயிடுச்சு. இதை அப்படியே சாஃப் தடவி அதை சரி பண்ணி இப்போ வச்சுருக்கேன். இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது மஞ்சள் கலர். எவ்வளோ கொத்தா பஞ்சா பொக்கே மாதிரி பூத்துருக்கு பாருங்க. இதுவும் அதே மாதிரி தான். ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. கடக்ஸ் ஃபுல்லாகவே போயாச்சு. அந்த கடக்ஸ் எல்லாம் கட் பண்ணி அப்புறம் ஒரு 10 நாள் தலைகீழாக தொங்க விட்டு சாஃப்ட் தடவி எல்லாம் சரி பண்ணி நட்டு வச்சு மறுபடியும் வந்துட்டாங்க. இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க மெரூன் கலர். இது குறைஞ்சது ஒரு 5-6 வருஷம் செடியாக இருக்கும். காடக்ஸ் பாருங்கள், நல்ல பெருசு காடக்ஸு. இதுதான் நான் முதல் வாங்கின அடினியம். 2011 வாங்கினது. முதல் வாங்கின அடினியம் இதுதான். இது எனக்கு திருமுடி அண்ணன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், எங்கள் ஃப்ரெண்டு அண்ணன். அவர் எனக்கு மகளிர் தின கிஃப்டாக இந்த தொட்டி அப்படியே எனக்கு கொடுத்தாரு. பாருங்கள், எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. இதை பார்க்குறதுக்கு இப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அதனால் நீங்களும் பார்த்து ரசிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.